शयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं. Hi families, welcome back to our channel. நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயமே நமக்கு நடக்காத வரைக்கும் நம்ம அதை நம்பவே மாட்டோம். ஸோ நானுமே அப்படிதான். எனக்கு ஒரு விஷயம் நடந்து அதை ஆராய்ஞ்சு பார்த்து அப்புறம் தான் நான் அந்த விஷயத்தை நம்புவேன். மற்றவங்க சொல்றாங்க அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே கண்மூடித்தனமா நான் நம்ப மாட்டேன். நேத்து தேய்பிரை பஞ்சமி. நான் ஒரு நைட் 7 மணி போலதான் பூஜை வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். பஞ்சமி நாயகி வராகி அம்மனுக்கு தான் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வேலை எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு ஒரு அதிசயம் எனக்கு நடந்துச்சு. ஸோ அது என்னன்னு நீங்களே இந்த வீடியோவோட எண்ட்ல பாப்பீங்க. நான் எப்படி பூஜை பண்ணியிருந்தேன், ஸோ நான் என்ன முறையில பூஜை பண்ணதுனால எனக்கு இந்த அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலையா மார்னிங்கே பச்சை பயிர் ஊற வச்சிருந்தேன், பிரசாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையுமே அடுப்பில் வச்சுட்டு அடுத்து உருளி டெக்கரேஷன் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பூஜை ரூமுக்கு போயிட்டு வராகி அம்மன் சிலையை எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் உட்கார வச்சு அம்மனை அபிஷேகம் பண்ண தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நான் 3 பொருள் வச்சு தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அது என்னென்ன பொருள் அப்படின்னா, தயிர், பால், பன்னீர் வச்சு தான் அம்மனை அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அபிஷேகம் பண்ணிட்டு, அதாவது ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணிட்டும் நம்ம சந்தனம், குங்குமம், பூ, தீப தூபம் எல்லாமே நம்ம காட்டி விடணும். அப்பதான் நம்ம செஞ்ச அந்த அபிஷேகம் அதுக்குண்டான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து அபிஷேகம் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அம்மனை சுத்தமான தண்ணி வச்சு நல்லா கிளீனா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தான் நல்லா தொடச்சி விட்டுருந்தேன். அம்மனையும் அம்மனை உட்கார வைக்கிற அந்த ஸ்டாண்டையுமே நல்லா கிளீனா தொடச்சி எடுத்துட்டு அதுக்குமே மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு நான் அலங்காரம் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஏன் இந்த வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில மெயினா நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னா, அந்த அம்மன் பஞ்சமி திதியில தான் அவதரித்தாங்க. ஸோ அதனால பஞ்சமி திதியில பிறந்தவங்க எல்லாம் இந்த பூஜை பண்றது ரொம்பவே சிறப்பு, விசேஷமா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பலன் சீக்கிரமா கிடைக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் பஞ்சமி திதியில பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்து வளர்பிறையில வர பஞ்சமி அன்னைக்கு இந்த பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த பூஜை வீட்லயே செய்யறது அதாவது நைட் எவ்வளோ லேட்டா செய்யறோமோ, அதாவது 8 மணிக்கு மேல 7 மணிக்கு மேல இருட்டு ஆக ஆக தான் அம்மனுக்கு சக்தி கூடும். ஸோ அம்மன் வழிபாடு செய்யறது சிலை தேவையா அப்படின்னா சிலையெல்லாம் அவசியம் கிடையாது. ஒரு போட்டோ இருந்தா கூட ஓகே, போட்டோவும் இல்லாட்டினாலும் ஓகே. ஒரே ஒரு மண் விளக்குல நெய்யோ நல்லெண்ணெயோ விட்டு பஞ்சுத்திரி வச்சு நம்ம விளக்கேற்றி அந்த அம்மனை மனதார வேண்டினாவே போதும். அந்த அம்மா எங்க இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க. ஸோ இது நிதர்சனமான ஒரு உண்மை.
அடுத்து வந்து கிச்சன்ல இருக்க அன்னபூரணிக்கு வந்து பூ வச்சுட்டு அங்க வந்து பிரசாதம் மாத்துறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பூஜை ரூம் தான் வந்துட்டேன். பூஜை ரூம் வந்துட்டு சுவாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அழகா பூ வச்சு விட்டுட்டு பூ வச்சுட்டு சாமி ரூம் பார்க்கவே வந்து ரொம்பவே மங்களகரமா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சமான விஷயம். சாமிக்கு பூ போடுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அப்புறம் சாமிக்கு பூலாம் போட்டு முடிச்சுட்டு கிச்சன்ல இருக்கிற அன்னபூரணிக்கு ஃபர்ஸ்ட் போய் விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம்லயும் வந்து நான் விளக்கேத்தி விட்டுருந்தேன். இன்னைக்கு வந்து நான் எல்லா விளக்குமே வந்து ஏற்றி விட்டுருந்தேன். சாய்பாபாவுக்கு இன்னைக்கு தேர்ஸ்டேனால அவருக்குமே வந்து விளக்கேற்றி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் கீழே இருக்கிற அந்த தரையில வந்து பன்னீர் வச்சு நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் வச்சு அந்த இடத்துல வந்து நல்லா பூசிட்டு அது மேலே வந்து சிவப்பு கலர் கோலப்பொடி வச்சு தான் இன்னைக்கு வந்து கோலம் போட்டிருந்தேன். சிகப்பு நிறம்ன்றது வந்து அம்மனுக்கு வந்து வராகி அம்மனுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு கலர். ஸோ அதில் வந்து நம்ம கோலம் போட்டு அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே வந்து மணப்பலகை வச்சு அந்த மணப்பலகை மேலேயுமே வந்து நான் மஞ்சள் பூசி அங்கே வந்து மகாலட்சுமி பாதம் தான் வந்து போட்டு விட்டுருந்தேன். ஸோ அம்மன் யார் அப்படின்னா மகாலட்சுமியோட ஸ்வரூபம் தான், சரிங்களா? அதனால வந்துட்டு மகாலட்சுமி பாதம், மகாலட்சுமி தாமரை கோலம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு கோலத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அடுத்து அம்மனுக்கு வந்து பால் பிரசாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் தான் காய்ச்சிட்டு இருந்தேன். பால் காய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை 3 ஏலக்காய் போட்டு தான் அம்மனுக்கு வந்து இன்னைக்கு நான் பிரசாதமாக வந்து பால் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நான் அம்மா அலங்காரம் பண்ணி வச்ச வராகி அம்மன் சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம ரெடி பண்ணி வச்ச மணப்பலகை மேலே வந்து பச்சரிசி பரப்பி அது மேலே தான் வந்து அம்மனை வந்து உட்கார வச்சுருந்தேன். ஸோ அம்மன் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வராகி அம்மன் பூஜை பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். அது பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிள்ளையார் நம்ம எந்த பூஜை செஞ்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து நம்ம விநாயகருக்கு பூஜைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அடுத்து எந்த பூஜையுமே வந்து நம்ம செய்யணும். ஸோ அதனால வந்து விநாயகர் சிலை வச்சு அவருக்குமே அழகாக வந்து சாமந்தி பூ வச்சு விட்டுருந்தேன். அடுத்து வந்து செவ்வரளி பூ வந்து நான் மாலை மாதிரி கட்டியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பூ கட்டும் போது வந்து அம்மனுக்கு வந்து நம்ம கையால் பூ கட்டி போடும் போது மாலை கட்டும் போது வந்து நம்ம வேண்டுதல் நம்ம என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு பூவையுமே எடுத்து நம்ம தொடுத்து அதை நம்ம கட்டி வந்து அம்மனுக்கு போடும்போது அது வந்து அந்த பலன் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா கிடைக்கும். இது வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ அதனாலதான் நான் உங்க கூட வந்து சொல்றேன். அதே மாதிரி நான் போன ஐஸ்வரேஸ்வரருக்கு வந்து பூஜை பண்ணும்போது சொல்லியிருப்பேன், தாமரை இதழ்கள் வந்து பிரிக்கும் போதுமே நம்ம அந்த மாதிரி நினைச்சு நம்ம கடவுளுக்கு வைக்கும் போது வந்து நம்ம வேண்டுதல் வந்து கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட் எடுத்து அது ஃபுல்லாமே பச்சரிசி நிரப்பி ஒரு தேங்காய் வந்து சரிசமமாக உடைச்சு அதில் வந்து 5, 7 அப்படின்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லெண்ணெய் விட்டு தான் வந்து நான் இன்னைக்கு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிருந்தேன். ஸோ நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போட்டு வந்து நம்ம வந்து வராகி அம்மனுக்கு விளக்கேற்றிக்கலாம். ஸோ மற்ற எண்ணெய் அந்த 5 வகையான எண்ணெய் அந்த மாதிரிலாம் கடையில் விற்கிறாங்க, அதெல்லாம் வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இதுவே வந்து போதுமானது. அடுத்து வந்து பூஜைக்கு தேவையான உதிரி பூக்கள் கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் வந்து அம்மன் கிட்ட வந்து விளக்கு ஏற்றிக்கிட்டேன். அம்மன் கிட்ட வந்து ஒரு மண் விளக்கு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் கிட்ட வந்து ஒரு மண் விளக்கு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து சாம்பிராணி ஊதுபத்திலாம் வந்து காட்டி விட்டுருந்தேன். டைம் வந்து 8:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து விநாயகருக்கு வந்து ஒரு 11 போற்றிகள் சொல்லி அவருக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டு அடுத்து வந்து எங்களோட குலதெய்வத்தை நினைச்சு வாராகி அம்மன் மேல வந்து மலர் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வாராகி அம்மனுக்கு வந்து 21 போற்றிகள் சொல்லி தான் மலர் அர்ச்சனை வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு வந்து
வராகி அம்மனுக்கு வந்து குங்குமார்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமார்ச்சனை பண்ணும்போது வந்து நான் காட்டுற இந்த 3 விரலால் எடுத்து தான் எப்போவுமே அம்மனுக்கு எந்த ஒரு நம்ம தெய்வங்களுக்கு அர்ச்சனை பண்ணாலுமே இந்த 3 விரல்களால் நம்ம எடுத்து தான் வந்து அர்ச்சனையே பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு வந்து 108 போற்றிகள் சொல்லி தான் குங்குமார்ச்சனை வந்து அம்மனுக்கு வந்து பண்ணியிருந்தேன். குங்குமார்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அம்மனுக்கு வந்து பச்சை கற்பூரத்தால தான் வந்து ஆரத்தி கட்டிருந்தேன். ஸோ இந்த பச்சை கற்பூரத்தால நம்ம வந்து வீட்டில் வந்து ஆரத்தி கட்டுறது வந்து நம்ம வீட்டில் இருக்க பேட் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே வந்து அந்த அப்சர்வ் பண்ணிக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து கடவுளுக்கே உகந்தமான இந்த பச்சை கற்பூரத்தால ஆரத்தி காட்டுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய நற்பலன்கள் வந்து நடக்கும். அப்புறம் சுவாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் பண்ண குங்குமத்தால் வந்து அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வந்து வச்சுட்டு அடுத்து அம்மனுக்கு வந்து தேன் தான் வச்சுருந்தேன். ஸோ தேன் வந்து ரொம்பவே பிடிச்சது அம்மனுக்கு. ஸோ அதை வச்சுட்டு நான் வச்ச பிரசாதத்தை வந்து அம்மனுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு டைம் பார்த்திங்கன்னா இதுக்கே வந்து 9:30 போல் வந்து ஆயிடுச்சு. சரின்னு பூஜை வெள்ளை இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு வந்து என்னோட பூஜையை வந்து மன நிறைவோடு நான் வந்து செஞ்சுருந்தேன். சிம்பிளாக எளிமையாக செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 9:30க்கு மேலே கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மனுக்கு வந்து பால் வந்து குடிக்க வச்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை குடிக்க வச்சு அம்மன் குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அம்மா குடிங்கம்மான்னு சொல்லி கொடுத்து அப்பயுமே வந்து அம்மன் வந்து குடிக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டுட்டு எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. நான் அழுகிற மாதிரி கடவுள்கிட்ட ரொம்பவே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். என் பூஜையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா குடிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பால் கொடுத்தேன். அம்மா குடித்தாங்க. அதுக்கப்புறம் சரி தண்ணி கொடுத்து பார்க்கலான்னு தண்ணியுமே கொடுத்துருந்தேன். ஸோ அதையுமே அம்மன் வந்து குடிச்சிட்டாங்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.